ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெய்லியும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா இது மாதிரி ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பிட்லாம். நான் இடியாப்பம், கடையில் விற்கிற இடியாப்பம் தான் வாங்கியிருக்கேன். நாங்கள் சேமியான்னு தான் சொல்லுவோம். இந்த சேமியாவை இப்போ லெமன் போட்டு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய், தேங்காய் எண்ணெயில் ஊற்றி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாதி தேங்காய் எண்ணெய், பாதி சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா செவக்க வறுத்துடணும். செவக்க இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா 4 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கும் போது வெங்காயத்துக்கு சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள், சால்ட்டு போட்டால் சீக்கிரம் வதங்கும். இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லெமன் ஜூஸும் 1/2 லெமன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஒரு பாதியாக சுண்டி வரணும், லெமன் ஜூஸ். அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சேமியா இடியாப்பம் நல்லா பொடியாக இதை ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போது நம்ம கடாயில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், நல்லா கலக்கணும். லெமன் ஜூஸு எல்லா இடத்துலையும் படணும். லெமன் ஜூஸ் இந்த சேமியாவில் நல்லா உறிஞ்சணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா தேங்காய் துருவி போட்டுக்கலாம், அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி லெமன் போட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் தக்காளி போட்டு செய்யலாம், அதுக்கப்புறமா தயிரில் கூட செய்யலாம், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பிகினர்ஸுக்கு இந்த டிஃபன் ரெசிபி ரொம்ப சூப்பராக உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக செஞ்சிடலாம், 10 நிமிஷம் கூட தேவைப்படாது, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் டிஃபனுக்கு சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கு கூட லைட்டு டிஃபனாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே இடியாப்பம், சேமியா வாங்கினா சர்க்கரை தேங்காய் போட்டு சாப்பிடுவோம், அப்படியும் சாப்பிட்லாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது மாதிரி உங்களுக்கு லெமன் சேமியா, லெமன் இடியாப்பம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.